வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த பொரி உருண்டை நீங்கள் கடையில் பார்த்த உடனே நீங்கள் ஆசையாக வந்து வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. நீங்கள் வீட்டில் பண்ண தெரியாதனால தான் வீட்டில் வெளியே போய் நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் இந்த பொரி உருண்டை நம்ம வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொரி உருண்டை பண்ணும்போது இந்த சுக்கு பவுடர் போட்டிருப்பேன், ஏலக்காய், நெய் ஒரு ட்ராப் போட்டிருப்போம். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வெள்ளத்தோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. நான் தேங்காய் ஆட் பண்ணல. ஏன் கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து நான் ஒரு ஆட் பண்ண ஒரு 15-20 டேஸ் நான் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ண பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொரி உருண்டை ரெடி பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா பேக் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பொரி உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: பொரி 4 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, சுக்கு பவுடர் சிறிதளவு, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, நெய் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த சின்ன பேனில் வந்து வெல்லத்தை ஆட் பண்ணுறேன். லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணலாம். எதுக்காக கேட்டினா, இதுமாதிரி லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கேரமல் கலர் வரும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கப்பில் வெல்லம் ஆட் பண்ணீங்களோ அதில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேரமல் கலர் வரும். சில பேர் வந்து வீட்டில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போடுவாங்க. எதுக்குன்னா வெள்ளத்தில் மண் இருந்தால் ஸ்டெயின் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. இந்த வெள்ளத்தில் வந்து எனக்கு மண் இல்லை, அது நல்லா தெரியும். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா அந்த கேரமல் கலர் கரெக்டாக வந்துருக்குல்ல, அந்த வெள்ளைப்பாவு. இது கரெக்டான ஸ்டேஜில் இன்னும் 2 நிமிஷம் குக் பண்ணணும். பட் இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அடுப்பை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் சுக்கு பவுடர் ஆட் பண்ணுறோம். இந்த சுக்கு பவுடர் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெள்ளைப்பாவும் நமக்கு கரண்டியோடு சேர்த்து வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெள்ளைப்பாவு கரெக்டாக உங்கள் கரண்டியோட சேர்த்து வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பொரி ஆட் பண்ணுறோம். எப்பவுமே வந்து வெல்லமும் பொரியும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பேன் வச்சு, அதாவது பெரிய பவுல் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பொரியும் இந்த வெல்லம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நெய் ஆட் பண்ணுறேன். எதுக்காக நெய் வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து அந்த பொரியும் வெல்லமும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த நெய் ஆட் பண்ணுறோம். இப்போ நெய் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு கையில் உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் அந்த வெல்லமும் அந்த பொரியும் கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அந்த சூடு நம்ம கையில் ஏறக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் அரிசி மாவு கையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பொரி உருண்டை வந்து கையில் அப்படி பிடிக்கிறோம். ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் அப்படி சூடோடு இருக்கும்போது பிடிச்சதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த சூடு ஆறின பிறகு பிடிச்சா உங்களுக்கு வராது. அதனால் நீங்கள் ஜஸ்ட் பால் மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அழுத்தமாக பிடிக்கலாம். நீங்கள் எப்பவுமே இந்த பொரி உருண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி முடித்த பிறகு சூடு ஆறின பிறகு வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வெல்லம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன பிறகு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பொரி உருண்டை ரெடி. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடியான இந்த பொரி உருண்டை வந்து ஒரு சின்ன பவுலில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் பொரி உருண்டை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏனுங்க, இப்போ இந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறது எல்லாரும் கேஸ் தெரிஞ்சுருக்கீங்களே, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். பாய்.